அண்ணனுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் அண்ணன் சி வி செந்தில்குமார் அவர்களே, நாராயணிக்குப்பம் பேராட்சி கழகத்தில் டி ரமேஷ் அவர்களே, எம் கலைவாணி அவர்களே, ஸ்ரீ ரவி அவர்களே, மாலதி அவர்களே, ஐயா உறுப்பினர்கள் ஆர் ஜெய்சங்கர் அவர்களே, இ சேட்டு அவர்களே, மாதவரம் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர் தங்கசிங் அவர்களே, செந்தில் அவர்களே, துரைராஜ் அவர்களே, பிரதாபன் அவர்களே, கார்த்திகேயன் அவர்களே, மேற்கு எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அம்மா காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் அம்மா மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நாட்டிலே எங்க போனாலும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் கேட்பாங்க, வாங்க ஒற்றுக்கு நமக்கு உருவாக்கி அவர்களே மற்றும் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி அவர்களையும் மற்றும் நகைச்சுவை நடிகர் தலைமை கழக பேச்சாளர் நடிகர் கே ஆர் சிங். பிறந்த இடம் வளர்ந்த இடம் நம்ம எல்லாம் பேச வைக்கின்றோம். இந்த மேடையை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய தளபதி, உங்களையும் என்னையும் வழிநடத்தி செல்கின்ற அன்பு அண்ணன் ஒற்றை தலைமை நாயகன் உறுப்பினர், நாளைய எடப்பாடியாரோடு சேர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கின்ற அன்பு அண்ணன், எங்களுடைய இருந்தாலும் ஓடி வருகின்ற ஒற்றை தலைமை நாயகன் அண்ணன் அவர்களை பேச என யாரும் சாப்பிடக்கூடாதுங்க. வேணாம் சால்வு லேட் ஆகிடும். மற்றவங்க யாரும் போடாதீங்க. முதல் மார்க், இரண்டாம் மார்க் எடுத்த மாணவர்களுக்கு அவர்களை பாராட்டுகின்ற விதமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, நமது புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ரூபச்சந்திரன், யாமினி, உமா மகேஸ்வரி மார்க், ரூபச்சந்திரன் 2வது மார்க், யாமினி 3வது மார்க், உமா மகேஸ்வரி. பி செக்ஷன் முதல் மார்க் தனிஷ்கா, பி செக்ஷன் தனிக்ஷா ஃபர்ஸ்ட் மார்க், தருண் ஞானா பில்வேசரி யுகேஷ். தமிழ், தெலுங்கு இது போன்ற பல மொழிகளை பேசுவார்களோ அதே திறமையோடு பேசக்கூடியவர் தான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர் அப்சரா ரெட்டி அவர்கள். அந்த இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தினம் தினம் பெயர் சொல்ல ஊர் சொல்ல நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பிடித்த எடுத்த முடிவில் உறுதியாயிருந்து மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நினைத்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தன் மக்கள் என்று வாழ்ந்து தவ வாழ்க்கை வாழ்ந்த நமது சிங்கப்பெண் தங்கத்தார்கை அம்மா அவர்களை வணங்கி, தனக்கு பின்னாலும் இந்த கழகம் 100 வருடம் மக்கள் சேவை ஆற்றும் என்று கூறிய அம்மா அவர்கள் பொன்மொழிகளை வேத வாக்காக நினைத்து தினம் தினம் நேரடி எதிரிகளையும் மறைமுக எதிரிகளுக்கும் தோல்வி என்கின்ற பரிசை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கும் நமது புரட்சி தமிழர் எதிர்கட்சி தலைவர் கழக நிரந்தர பொருளாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி, மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆளுங்க
என்ன செய்யறாங்கன்றத சொல்றார். அவர் எப்படி மக்களுக்கெல்லாம் எதிரியாக இங்கே எதிராக கொடுமைகளை செய்கின்ற ஒரு ஆட்சியாக இன்று தமிழகத்தின் முதல்வர் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை கண்டிக்கின்ற விதத்தில் இவர் பேசுகின்றார். அதையும் பேசக்கூடாதுன்றாங்க, அதையும் பேசக்கூடாது. சர்வாதிகாரி ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி இன்று தமிழகத்திலே ஆட்சி நடக்குது என்றால், இங்க திமுக ஆட்சி நடக்கிறது என்றால் அது கொடுங்கோல் ஆட்சி, சர்வாதிகாரி ஆட்சி. ஒரே குடும்பம் வாழ்வதற்காக இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அவர்களை சாடுகின்ற விதமாக அவர்கள் செய்கின்ற தவறை சொன்னால் வழக்கு பதிவு செய்கின்றார்கள். அந்த வகையிலே இங்க அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது. இந்த இடத்துலையும் பார்க்கறது கிடையாது, நாங்களே பார்க்கறது கிடையாது. மாதத்தில் பிறந்த நாங்களே சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கறது இல்லை. நீங்க எங்க பாரிமன்றத்தில் பார்க்க போறீங்க? அதை நாங்கள் பார்க்கறதே இல்லை. கோயில் மண்டலம் வருவோம், ஆனால் மனோகரம் தந்தா இன்னும் அதிகமாக பேசியிருப்பார். ஆனால் நேரம் நீங்க பேசுங்க. நான் வந்து அவருடைய பிறந்தநாள் விழா 77வது பிறந்தநாள் விழாவை நாம் மனதார கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இல்ல விழாவாக கொண்டாடித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அம்மாவாக திகழ்ந்தவர் அம்மா தான். அம்மான்னா சும்மாவா? சிங்கலிங்க தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா. எல்லாமே அம்மா தான் கூப்பிட்டாங்க. முன்னாடி சொன்னார் நம்ம ராஜேந்திரன், யாரு பாரு அம்மா. இப்போ கூட அம்மான்னு சொன்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் பேர் அவர் தான் ஞாபகத்தில் வரும். அம்மானா ஆமா அவதான், வேற நம்ம அம்மாவே கூப்பிட்டாலும் சொன்னா தெரியாது யாருன்னு சொல்லலாம். அதை போல தமிழகத்தில் இருக்கின்ற அந்த விவசாயிகளாகட்டும், கூலி தொழிலாளிகளாகட்டும், மாணவர்களாகட்டும், இங்கே வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளாகட்டும், அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு தகுந்தால் போன்று திட்டம் வகுத்து அதை சட்டமாக உருவாக்கி அனைவருக்கும் அந்த அத்தனை சலுகையும் வழங்குவதற்கு அம்மா அவர்கள் துணை புரிந்தார்கள். ஏனென்றால் சகோதரிகள் அதிகமான பேர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சகோதரிகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. பல திட்டம். தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, எல்லாரும் தெரியும். தாலிக்கு தங்கம் ஏன் கொடுத்தாங்க? எத்தனையோ வறுமை கோட்டிற்கு வாழ்கின்ற குடும்பங்களிலே திருமணம் நடக்கின்ற பொழுது அவர்கள் கழுத்திலே கட்டுகின்ற தாலி தங்கத்தில் இருக்க வேண்டும். அந்த வசதி இல்லாத குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு 4 கிராம் தங்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் 8 கிராம் தங்கமாக அண்ணன் எடப்பாடி அண்ணன் வரும்போது கொடுத்தாங்க. இப்படி அந்த மணப்பெண்ணுக்கு அந்த தங்கத்தில் தாலி. மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவர்களுக்கு சீருடை, அவர்களுக்கு அந்த கணினி, லேப்டாப். ஏன்னா அவர் படிக்கணும், அவர் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும். கல்வி வளர்ந்தால்தான் நம் நாடு வளரும். ஒரு மாணவன் ஒரு குடும்பத்திலே, மாணவனோ மாணவியோ ஒரு குடும்பத்திலே படித்தார்கள் என்றால் அந்த குடும்பம் உயரும். அந்த குடும்பம் உயர்ந்தால் அந்த நகரம் உயரும். இதுபோல மாண்புமிகு அம்மா அவர்கள் நன்கு படித்தவர்கள். அதையெல்லாம் அறிந்து மாணவர்களுக்காக பல திட்டங்களை கொடுத்தாங்க. மடிக்கணினி கொடுத்தாங்க. அந்த பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெண் சமுதாயத்தை மதிக்க வேண்டும். நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது அம்மா அவர்களை பார்த்த திருநங்கையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சமுதாயத்திலே உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எப்படி பதவி கொடுத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அழகு பார்த்தார்களோ அதே போன்று பெண் சமுதாயம் வளர வேண்டும். பெண் சமுதாயம் வளர்ந்தால்தான் இந்த நாடு செழுமையாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு குடும்பத்தில் அந்த பெண், அது மனைவியாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அவங்க பெண் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடையாது. அது தெரியும் அம்மாவுக்கு. அந்த வகையில் அந்த பெண் சமுதாயம் வளர்வதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு எத்தனை திட்டங்கள். அதிலே பாதுகாப்பை கருதி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்த ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். டாக்டர் புரட்சி தலைவி மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்று
அந்த காவல்துறையிலே பணி செய்கின்றார்களே சகோதரிகள், அவர்களை தேர்வு செய்து அதிகப்படியான அந்த மகளிர் உருவாக்கியதும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற விதமாக அந்த மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அந்த கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவிக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? அந்த கல்லூரியிலே தங்கி படிக்கின்ற அந்த மாணவிக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? இல்லை. அதை பத்தி இங்க ஆளுகின்ற திமுக அரசு கவலைப்படலை, எதை பத்தியும் கவலைப்படலை. அம்மா குடும்பத்தில் ஒருத்தர் வாழ்கின்ற சகோதரிகள் என் சகோதரிகள் என்று சொன்னாங்க. அங்க படிக்கின்ற மாணவிகள் என்னுடைய குழந்தைகள் சொன்னாங்க. அந்த அந்த தாய் அன்போடு பாதுகாத்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி செய்கின்றாரே ஸ்டாலின், அது கிடையாது. அவருடைய குடும்பம் தான் முக்கியம், அவருடைய குடும்பம் தான் முக்கியம். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் தருவாரு, அந்த கனிமொழிக்கு பார்லிமெண்ட் அனுப்பி முக்கிய பதவி தருவாரு, அவங்க மாமன் மச்சான் அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி தருவாரு, அவங்க மருமகன் வந்து அந்த நாட்டை தமிழ்நாட்டிலே கொள்ளையடிப்பாரு, அவருடைய மனைவி வந்து வருகின்ற வருவாயெல்லாம் வாங்குவாங்க. இதுதான் அவன் குடும்ப ஆட்சி. எப்படி, அதாவது தலை எப்படியோ அப்படிதான் வாழ். கருணாநிதி எப்படி தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பணத்தை எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தினாரோ ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் காங்கிரஸில் அங்க வகிக்கின்ற பொழுது ஆகவே 2G அந்த ஊழலை செய்து 1,75,000 கோடியை கொள்ளடித்த குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம். அதில் அமைச்சராக இருந்த ராஜா கனிமொழி 1,75,000 கோடியை கொள்ளடித்தாங்க. இப்படியே கொள்ளடிச்சு வாழ்ந்த குடும்பம் தான் கருணாநிதி குடும்பம். அவருக்கு பிறந்த ஸ்டாலின் மட்டும் நான் கொள்ளடிக்காம இருந்துருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளடிச்சிருக்காங்க. நீ நாடு சுடுகாடாக்கி இருக்குது. அத்தனை சாலை தார் சாலையா போட்டு கொடுத்தோம். இங்க கிராமப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஆங்காங்க டிரான்ஸ்பார்மர், அங்க 100 நாள் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அங்க ஒழுங்காக அந்த பணம் போய் சேர்ந்தது. இப்படி நாங்கள் பெற்று தந்தோம். இன்று வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது போட்ட சாலைகள் தான் இன்று வரை இருக்கின்றதை தவிர புதியதாக ஒரு சாலையும் போடல. ஒன்று மட்டும் பண்றாங்க. எல்லா சாலையும் நாங்கள் வந்து மழைநீர் கால்வாய் தோன்ற சொல்லிட்டு அதை தோண்டி அதை இருக்கிற மண்ணை எடுத்து போய் வித்துனுக்குறாங்க, விற்பனை செய்யறாங்க. அது மட்டும் தான் நடக்குது. யாருமே இல்லாத ஒரு மண்டலம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய தேவைகளை செய்யணுமா வேணாவா? சொல்லுப்பா, செய்யணுமா வேணாவா? அதுக்கு தானேங்க சட்டமன்ற உறுப்பினர், அதுதானங்க அந்த மண்டல சேர்மன். எதையுமே செய்யாம நான் ஜெயிச்சிட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு சொன்னா எப்படிங்க அது வருது? ஸ்டாலினும் தமிழ்நாட்டை ஏமாத்துறாரு, நீங்களும் மாதவர தொகுதி ஏமாத்துறீங்க. வருது 2026 தேர்தல். அப்ப வச்சுக்கிறாங்க உங்களுக்கு, அப்ப வச்சுக்கிறாங்க. உங்க ஆட்சியே இருக்க போறது இல்லை. திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்க போவதே இல்லை. மக்கள் முடிவெடுத்து விட்டாங்க, மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இன்று மாண்புமிகு அம்மா இருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அது தரணுமே இல்லையே. இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது. இப்போ நம்ம அதாவது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்னன்னா, ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அந்த மாணவி அங்கே புகார் கொடுத்தால் அந்த மாணவியுடைய புகைப்படத்தையோ அவருடைய பெயரையோ சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மாணவி அதற்கு எதிர்காலம் இருக்கின்றது, வாழ்க்கை இருக்கின்றது, அதுக்கு சொல்லக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஆனா அந்த மாணவி கொண்டு போய் ஒரு ரிப்போர்ட் தராங்க. ரிப்போர்ட் கொடுத்த உடனே காவல்துறை அதிகாரிங்க அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அப்போ அந்த மாணவி பலாத்காரம் செய்யப்படுகிறது. ஞானசேகரன் என்பவன் திமுகவை சேர்ந்தவனால், திமுகவை சேர்ந்த ஒருத்தன் அந்த ஞானசேகரன் என்பவன் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றான். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இன்னொரு சார் வராரு, அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்றான். இன்னொரு சார் வராரு, அவரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்றான். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அந்த ஞானசேகரன் சொன்ன சார் யார்,
அந்த சார் யார் என்று நாங்கள் இதே இடத்துல நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம். இதுவரை இந்த காவல்துறை அதிகாரி சொல்லல. ஏன் சொல்லல? காவல்துறை அதிகாரி தெரியும். ஆனா ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் சொல்ல வேணாம் நிறுத்தி வச்சுக்கிறாரு. ஏன்னா அதுல முழுக்க 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 திமுகவை சார்ந்தவர்கள் அதுல உடன்பட்டிருக்கிறாங்க. அதனால வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக இது நாள் வரை சொல்லப்படவில்லை. காவல்துறை அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. காவல்துறை அதிகாரினா தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது ஸ்காட்லாந்து சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த பெண்ணுக்கு புகார் தருது. அந்த பெண் யார் என்று அந்த பேர் சொல்றாங்க. அந்த புகைப்படம் வருது. கேட்கிறாங்க, எப்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அந்த பெண்ணுடைய பெயர் வரக்கூடாது, புகார் பத்தி யாருன்னு தெரியக்கூடாது, அப்படி இருந்து எப்படி நீங்க தெரிய வச்சீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு எரர் ஆயிடுச்சான். இதே போல மாண்புமிகு அம்மா ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்திருந்தால், அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், அந்த ஞானசேகரன் என்பவன் அங்கே என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பான். அது மட்டுமல்ல, அந்த காவல்துறையினால் வெளியிடப்பட்ட அந்த மாணவி பேர் வெளியிட்டார்களே, அந்த காவல்துறை டிஜிபியாக இருந்தாலும் சரி, அது எஸ்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சஸ்பெண்ட் செய்திருப்பார்கள். இது ஆட்சி. மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது அரசு துறையுடைய வேலை. அது முதலமைச்சராக இருந்து முதல் அங்கே கீழே இருக்கின்ற கவுன்சிலர் வரை அவர்கள் அரசு துறையில் இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு சேவை செய்கின்றார்கள். அது சேவை செய்கின்றது அவருடைய வேலை. மக்களுக்கு எதிராக செயல்படுவது அவருடைய வேலை அல்ல. அது துரோகம், மக்களுக்கு செய்கின்ற துரோகம். அதைதான் இன்று ஸ்டாலின் அரசு பொம்மை முதல்வர் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்க நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். மாதவரம் மட்டும் கெட்டு போல தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லு எப்படி ஏற்றி வச்சுக்கிறாங்க பாரு. ஏன்னா வேற எதுவுமே தெரியாது. அவர் ஸ்டாலினுக்கு ஆட்சியாளவே தெரியாது. நிர்வாக திறமையே இல்லாத ஒரு முதலமைச்சரை இன்று தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. வாக்குறுதியில் கொடுத்தாங்க 520 வாக்குறுதி. நான் வந்தா அத்தனை பேருக்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அதை சிங்கார சென்னை இப்போ சிங்கப்பூர் ஆக்கிடுவோம். எல்லாரும் வந்து இப்போ மிட்டா மிராசராடி என்னென்னமோ போய் சொல்லணும் அத்தனையும் சொன்னாங்க. இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு அரசு என்றால் அது ஸ்டாலின் அரசு தான். அதே போல அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதியம் தரன்னு சொன்னாங்க. அவருடைய அந்த சம்பளத்தை உயர்த்தணும்னு சொன்னாங்க. இது நாள் வரை தரல. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கத்தினுடைய செயலாளர்களும் 4 வருட காலம் இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மன்றாடினார்கள். அப்படி மன்றாடி பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக், அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் செய்யறாங்க. இப்படி ஒரு அரசாங்கம். அதே போல அந்த போக்குவரத்து தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 1.5 லட்சம் பேருக்கு நாங்கள் அந்த பணியில இருந்து நீங்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த PF தான் இன்று ஸ்டாலின் அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி தமிழகத்தில் நீடிக்கலாமா? நீடிக்கவே கூடாது. இந்த ஆட்சியை தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்ட வேண்டும், விரட்டியே ஆக வேண்டும். நாம் எல்லாம் இதுல வந்து அம்மாவுடைய பிறந்தநாள் இதுல வீரமங்கை சிங்க நிகர் தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே நாம் சபதம் ஏற்க வேண்டும். இந்த பொம்மை அரசை விளக்குவோம். இங்கே வருகின்ற தேர்தலிலே நாங்கள் எல்லாம் ஒற்றை விரலை ஓங்கடிப்போம், இரட்டை இலைக்கு வாக்களிப்போம், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி ஆட்சியை இங்கே கொண்டு வருவோம் என்று நீங்கள் அத்தனை பேரும் சபதம் ஏற்க வேண்டும். இந்த கவர்மெண்ட் சபதம் ஏற்றாதான் முடியும். சபதம் ஏற்றால் மட்டும்தான் முடியும். அம்மா வந்து ஆட்சி செய்யும் பொழுது உங்களுக்காக தான் டைம் பார்த்துங்க. எங்கு பார்த்தாலும் கஞ்சா. இன்னைக்கு அதாவது நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காலேஜ் அனுப்ப முடியல. அங்க கஞ்சா விற்பனை. போகின்ற குழந்தை
அந்த கெஞ்சாவுக்கு அடிமையாகி வீடு திரும்புகின்ற ஒரு நிலைமை பெற்றோர்கள் என்று கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பெற்றோர்கள் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கஞ்சா வியாபாரம். அது யார் பண்றது? அத்தனையும் திமுக காரணங்க, அத்தனையும் திமுக காரணங்க. அதனால இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. அறிவித்தார்கள். அம்மா 77வது பிறந்தநாளை கொண்டாடும் போது, அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு கொண்டாடும் போது நிச்சயமாக அண்ணன் மாதவர மூர்த்தி சொன்ன மாதிரி சபதம் ஏற்க வேண்டும். திமுக காரங்க வந்தா ஓட ஓட விரட்ட வேண்டும். இந்த கேடு கெட்ட முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது. உண்மையாகவே சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், அம்மா வழியில் வந்த எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான் அந்த அன்பும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். நிறைய விஷயங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. நம்ம என் முன்னால் பேசின நிறைய பேர் சொன்னாங்க. முக்கியமான சில திட்டங்கள், அனுபவங்கள் நான் இங்க பகிர்ந்துக்க விருப்பப்படுகிறேன். அம்மா அவர்கள் ஒதுக்கப்பட்ட சமுதாயம், பிற்பட்டோர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரே ஒரு மாநிலத்தில் 69% கொண்ட அந்த மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டத்தை மட்டும் கொண்டரல, மீண்டும் அந்த சட்டத்தை திருத்த முடியாத அளவுக்கு சட்ட பாதுகாப்போடு அந்த சட்டத்தை கொண்டு வந்த தலைவி அம்மா அவர்கள். அதே போல எடப்பாடி அண்ணன் அவர்களும் அம்மா வழியில் வந்த அம்மாவின் வாரிசாக இருக்கிற எடப்பாடி அண்ணன் அவர்களும் நீட் தேர்வு, தமிழக மக்கள் மாணவி மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவி மாணவர்கள், கிராமப்புறத்தில் படிக்கின்ற மாணவி மாணவர்கள் அவல நிலையை பார்த்து ஒரு அரசு, மாநில அரசு என்ன பண்ண முடியுமோ யோசித்து 7.5% கொண்ட அந்த மாபெரும் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் மாணவி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில முன்னிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அதிமுக அரசு, அம்மாவின் அரசு, எடப்பாடியாரின் அரசு. இது மறைக்க முடியாது. அதே போல அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழகத்துல கள்ளிப்பாலால சிசுக்களை கொன்றும் காட்சிகள் நம்ம எல்லாம் பார்த்தோம். அதே போல பெண் குழந்தைகளை குப்பை தொட்டியில் வீசும் காட்சிகள் நம்ம பார்த்தோம். இது நடக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு நம்ம பாதுகாப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ட்டு தொட்டில் குழந்தை கொண்ட அந்த திட்டம் மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல அண்ணன் சொன்ன மாதிரி சைக்கிள் கொடுத்தார்கள், மடிக்கணி கொடுத்தார்கள், தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். திமுக என்ன செஞ்சாங்க? கருப்பு கொடியை பிடித்து கருப்பு உடை அணைந்து தெருவில் நின்று கோஷம் போட்டவர் தான் ஸ்டாலின் அவர்கள். டாஸ்மாக் மூடினாங்களா? அது மட்டுமல்ல, கள்ளச்சாராய மரணங்கள். எத்தனை தாலி அறுத்தார்கள். தாலிக்கு தங்கம் கொடுக்க மாட்டாங்க திமுக. தாலி அறுக்கு தான் முதலில் நிற்பார்கள் திமுக காரங்க. திமுக என்றாலே தீய சக்தி. அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவியை பலாத்காரம் செய்துவிட்டு இன்னொரு சார் வராரு, நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொன்ன அந்த ஞானசேகரன் எப்ப நடவடிக்கை எடுத்தார்கள்? புரட்சி தலைவி அம்மா வழியில் எடப்பாடியார் யார் என்ற சாரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்து, போராட்டம் அறிவித்து, தமிழகம் எங்கும் போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அதே போல மாதவர மக்கள் கேட்கிறாங்க, யார் அந்த சார், யார் அந்த சுதர்சனம், யார் அந்த எம்எல்ஏ? காணவில்லையே. கமிஷன் கலெக்ஷன் ஏஜென்ட் மட்டும்தான் எம்எல்ஏ சுதர்சனம். நாளைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 மாதவர மூர்த்தி அவர்கள் நிச்சயமாக இங்க வெற்றி பெறுவார். நான் உறுதியாக சொல்லுகிறேன். திருநங்கைகள் சொன்னா அந்த வாக்கு பலிக்கும் சொல்வார்கள். சிவராத்திரி அன்னைக்கு சொல்லுகிறேன், அம்மன் கோயில் சாட்சியாக சொல்கிறேன், நாளைக்கு வருகின்ற எந்த தேர்தல் வந்தாலும் ஒற்றை தலைமையின் குரல் கொடுத்த நாயகர் எடப்பாடியார் அண்ணனின் விசுவாசி மாதவர மூர்த்தி அவர்கள் அமைச்சராக வருவார். வந்த உடனே நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்த உடனே யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, யாரெல்லாம் கமிஷன் வாங்குறாங்களோ, யாரெல்லாம் ரேடு விடுக்கிறாங்களோ, சட்டை கலட்டாம விடக்கூடாது. நீங்க திமுக காரங்களை மாதவரத்துல சட்டமன்றத்துல சட்டை கிழிக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி உள்ள மாதவரத்தின் சொந்தம், மாதவரத்தின் சிங்கம் மாதவர மூர்த்தி அவர்கள். அதே போல அருமை சகோதரர் கண்ணதாசன் தம்பி பற்றி பேசியாகணும். நான் நிறைய தொண்டு செய்யும் போது நிறைய திருநங்கைகளுக்காகவும் கண்ணியத்துக்காகவும் பெண்களுக்காகவும் குரல் கொடுத்து நிறைய விஷயங்கள் செய்யும் போது கூட நின்று நிறைய விஷயங்கள் மனதார மரியாதையுடன் அன்புடன் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுகின்ற தம்பி படித்தவர், அனுபவஸ்தர், நன்னவர், என் அருமை சகோதரர் கண்ணதாசன் அவர் வெக்கப்படுறார். எல்லாருக்குமே வணக்கம் சொல்ல தம்பி. நம்ம கண்ணதாசன் அவர்கள் வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை போல அடுத்த தலைமுறைக்கு எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் உருவாக்கி கொடுப்பார். சில வரிகள்
எனக்கு ஞாபகம் வருகிறது. அம்மா ஒரு மேடையில சொன்னார்கள், இது போன்ற ஒரு குடும்பம் உலகத்தில் எந்த ஜனநாயக நாட்டிலாவது பார்த்திருப்பீர்களா? அனைத்து ஜனநாயக நாடுகளுக்கும் சென்று பாருங்கள். தகப்பன் கருணாநிதி முதலமைச்சர், மகன் ஸ்டாலின் துணை முதலமைச்சர், மற்றொரு மகன் அழகிரி மத்திய அமைச்சர், பேரன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர், மகள் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் ஆராசா மத்திய அமைச்சர் என்று அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை கொதிரி தின்கின்ற ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு ஆட்சி, திமுக குடும்பம், திமுக ஆட்சி. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய மேடையில பேசுறது நான் பார்த்திருக்கேன். நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது பார்த்திருக்கிறேன். அரசியல்ல நாகரிகம் என்பது மிக முக்கியம். நீங்க எந்த குடும்பத்துல இருந்து வந்தாலும், எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலுமே, அரசியல் நாகரிகம் என்பது தமிழகத்தின் ஒரு அடையாளம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது இவங்க கால் சந்தில பூந்து போறாங்க, இவங்க படுத்துக்கிறாங்க, தலைவர்கள் முட்டி போடுறாங்கன்னு சொல்றாங்க. நான் கேட்க விரும்புகிறேன், நான் அம்மாவின் வழி வந்த நாங்கெல்லாம் தொண்டர்கள், இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா ஒரு ஆண்டுல தேர்தல் வரப்போகுது, இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகணும். அவர் கேட்கிறாரு இல்லையா, முட்டி போடுறீங்கன்னு, நம்மளும் கேட்கலாமா? உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாரு? எல்லாமே சட்ட ரீதியா பண்ண திருமணங்களா? எல்லா வாரிசுகளும் சட்ட ரீதியா வந்த வாரிசுகளா? நிச்சயமாக திமுக காரங்க வந்தா, தீய சக்திக்காரங்க வந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? மகளிர் எல்லாம் ஓட ஓட விரட்ட வேண்டும். அதே போல ஸ்டாலின் திராவிட மாடல், டி மாடல் சொல்லி எந்த சேனலுக்கு போனாலும், எந்த செய்தி தொடர்பாளர் திமுக வந்தாலும் ஒரு உருட்டுறாங்க திராவிட மாடல்னு. அது பேரு டி மாடல் இல்ல, திராவிட மாடல், தரித்திரம் பிடித்த மாடல் தான் ஸ்டாலின் ஆட்சி, ஸ்டாலினோட மாடல். இந்த மாடலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை விட்டது. எதுக்குன்னா நிறைய முதியோர் கூட இங்க வந்திருக்கீங்க. நான் சில விஷயங்கள், கருத்துக்கள் இங்க சொல்ல விருப்பப்படுகிறேன். நிறைய முதியோர்கள் அவங்களோட குடும்பத்தால கைவிடப்பட்டு, அவங்க அம்மா அப்பாவால அவங்க ரோடுக்கு வந்து விட்டார்கள். நிறைய பேரு அதே போல முதியோர்கள் இந்த மாதிரி அவல நிலை இருக்கும் போது பெண்கள் பற்றி பேசும் சில காட்சிகள், சில ஊடகங்கள் நீங்க எல்லாம் யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க. ஒரு மூதாட்டி 1000 ரூபாய் வரவில்லையே துரைமுருகன் அமைச்சர் கிட்ட கேட்டா, நாங்க சில்லறை மாத்திட்டு இருக்கோம் சொல்லி கலாய்த்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் பெரிய காமெடி பீஸ் குக் வித் கோமாளிக்கு போலாம். அதே போல அவரோட மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் இது போன்ற பெண்மணிகள், அழகான பெண்மணிகளை பார்த்து, நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க பூ வச்சுட்டு வரீங்க, நாங்க போட்ட பிச்சையில தான் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடுறீங்கன்னு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் போது பெண்களை பார்த்து கலாய்த்த ஆட்சி திமுக ஆட்சி. அதே போல இன்னொரு பெண்மணி ஒரு மனு கொடுக்க வரும்போது தலையில தட்டி, நீ எஸ்சி பொம்பளை தனமா உட்காருன்னு சொன்ன அமைச்சர் திமுக அமைச்சர். இவங்க எல்லாம் பெண்களை பார்த்து மேடை ஏறி பேசும் பேச்செல்லாம் பார்த்தா அந்த அம்மா தங்க தலைவி தான் ஞாபகம் வராங்க. அந்த அம்மா ஒவ்வொரு பெண்மணிக்கும், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்மணிக்கும் யோசித்து ஆராய்ந்து ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்தாங்க. திமுக காரங்களுக்கு 30,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு அவங்களோட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனே மருமகனும் மகனும் 30,000 கோடி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வக்கீலாத கட்சி தான் திமுக கட்சி, திமுக ஆட்சி. அதே போல மாதவரம் மூர்த்தி அண்ணன் சொன்ன மாதிரி போதை பொருட்கள் பற்றி பேசியாகணும். நிறைய இளைஞர்கள் இங்க வந்திருக்கீங்க. எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு வயிறை கட்டி வைத்த கட்டி நீங்க கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பு தேடி கிடைக்காம, சில பேர் வீட்டுல ஒரே பெண்மணி இல்லைன்னா ஒரே ஆண், ஒரே குடும்ப தலைவர் கஷ்டப்பட்டு வீடு நடத்தும் போது, இளைஞர்கள் காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது போதை பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. யாரெல்லாம் இந்த விற்பனை பண்றாங்க? திமுக சார்ந்த சாதிக் பாஷாவை 1000 கோடி கணக்கில் போதை பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள். திமுக என்றாலே போதை மாநிலம், திமுக என்றாலே பெண்களுக்கு நடக்கின்ற அராஜகத்துக்கு அடையாளம் தான் திமுக ஆட்சி. அதனாலதான் அடுத்த ஆட்சி வரும்போது சுபமான காலம் பிறக்கும், வெற்றிகரமான காலம் பிறக்கும். நீங்க எல்லாம் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். அத்தனை வரிகளும், சொத்து வரி உயர்வு, பால் வரி உயர்வு, தண்ணி வரி கூட உயர்த்திட்டாங்க, அத்தியாவசிய பொருட்களோட வரிகள் உயர்த்திட்டாங்க. அதே போல பேருந்து கட்டண உயர்வு, இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் எடப்பாடியார் வந்த உடனே இதெல்லாம் மீண்டும் நியாயமான விலை கிடைக்கும், இலவசமாக நிறைய திட்டங்கள் எடப்பாடி அண்ணன் யோசித்து வெற்றி கொண்டிருப்பார். இந்த வாய்ப்பை அளித்த மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கும், எடப்பாடியார் அவர்களுக்கும், இந்த மாதவரம் மக்களுக்கும் நன்றி சொல்லி விடை பெறுகிறேன்.
புரட்சி தலைவின் அம்மா நாமம் வாழ்க, என்றென்றும் எடப்பாடியார் நாமம் ஓங்குக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.